வணக்கம். கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் இன்றைய நாளில் சுகாதார வழிமுறைகளோடும் பாதுகாப்போடும் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாக புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈத் முபாரக். இப்போது முதல் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய முஸ்லிம்கள் வீடுகளில் நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்களில் ஜனாதிபதியும் பிரதமரும் வாழ்த்து. சீரற்ற கால நிலையால் 2 உயிர்கள் பலி, தொடர்ந்தும் பலத்த மழையுடன் காற்று. நேற்றும் கொரோனா கொத்தணியில் 2500க்கும் கூடுதலானோர், 24 மரணங்கள். ஊடகவியலாளர்களுக்கும் கொரோனா தடுப்பூசிகள். காசா பகுதியில் மோதல்கள் உக்கிரம். இன்றைய நாளுக்கான விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கை வாழ் முஸ்லிம்களின் புனித நோன்பு பெருநாள் தினம் இன்றாகும். இந்த நிலையில் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வீடுகளிலேயே புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுமாறு கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் தேசிய ஐக்கியத்திற்கான சமயங்களுக்கு இடையிலான அமைப்பின் இணைத்தலைவரும் ஜனாதிபதியின் முஸ்லிம் விவகாரங்களுக்கான இணைப்பாளருமான ஹசன் மௌலவி முஸ்லிம் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முஸ்லிம்களின் 2 பெருநாட்களில் ஒன்றான புனித நோன்பு பெருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 1 மாத காலம் பகல் வேளைகளில் நோன்பு நோற்று இராக் காலங்களில் வணக்கங்களில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் இன்று மகிழ்ச்சி பெருநாளாம் ஈகை திருநாளை தமது வீடுகளிலிருந்தே கொண்டாடுகின்றனர். வறியோரின் பசியை உணர்ந்து வறிய மக்களுக்கு சதக்கா எனும் தான தர்மம் வழங்கி வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு தமது சொத்துக்களிலிருந்து 2.5% சக்காத் எனும் ஏழை வரியை வழங்கி வருகிறார்கள். உலகம் முகம் கொடுத்துள்ள கோவிட் தொற்றிலிருந்து உலக வாழ் மக்களை பாதுகாத்து தர வேண்டும் என்பதே முஸ்லிம் மக்களின் பிரார்த்தனை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய நோன்பு பெருநாளை கொண்டாடுவது காலத்தின் தேவை எனவும் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் ரமலான் நோன்பு காலத்தை நிறைவு செய்து இறைவன் அல்லாஹ் தங்களின் விருப்பங்களை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறார்கள். இந்த ஈதுல் ஃபித்ர் நன்னாளில் அவர்களின் அந்த அனைத்து நல்லெண்ணங்களும் ஈடேற வேண்டும் என வாழ்த்துவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எந்த விதமான அந்தஸ்து வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒன்றாக ரமலான் மாதத்தில் ஒரு வளமான வாழ்க்கைக்காக அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்வது ஒரு சமய மரபு என்ற போதிலும் அதன் சமூக பெருமானம் போற்றத்தக்கதாகும். தமது வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்வதற்குமான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக முஸ்லிம்கள் ரமலானை கருதுகின்றனர். ரமலான் காலத்தில் வளர்ந்தவர்கள் செய்யும் நற்செயல்களின் பால் சிறுவர்களும் ஈர்க்கப்படுகிறார்கள். இன்று உலகம் எதிர்கொள்ளும் கோவிட் பேரழிவிலிருந்து உலக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இஸ்லாமியர்களின் பிரார்த்தனைகளில் ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நோய் தொற்று நிலைமைகளிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே அனைத்து மக்களினதும் பிரார்த்தனையாகும். இதற்காக ரமலான் காலத்தை பயன்படுத்திக் கொள்வது பயனுடையதாக அமையும். சமூகங்களுக்கிடையில் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் கட்டியெழுப்பி உலகிற்கு நாம் எடுத்துக்காட்டிய நல்லிணக்கம் முழு இஸ்லாமிய உலகிற்கும் ஒரு சிறந்த முன் உதாரணமாகும். புனித அல் குர்ஆனின் போதனைகளை பின்பற்றும் உண்மையான முஸ்லிம்கள் இந்த கூட்டு அர்ப்பணிப்பையும் திட உறுதியையும் மேலும் பலப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுடன் சேர்ந்து ஈத் பண்டிகையை கொண்டாடும் இலங்கை வாழ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் எனது இனிய ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். ரமலான் நோன்பு காலத்தை நிறைவு செய்து உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் இஸ்லாமியர்களுடன் இணைந்து ஈதுல் ஃபித்ர் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தின் புனித நூலான அல் குர்ஆனில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள வகையில் அனுஷ்டிக்கப்படும் 1 மாதகால ரமலான் நோன்பின் மூலம் மத ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உலகிற்கு மிக முக்கியமான செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது. நோன்பு காலத்தில் பிறரது பசி பற்றிய சரியான புரிந்துணர்வுடன் விட்டு கொடுப்பு மிகுந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப இஸ்லாமியர்கள் எவ்வித உயர்வு தாழ்வுமின்றி ஒன்றிணைவார்கள் என்பது எனது நம்பிக்கையாகும். மத ரீதியான
முறையான போதனைகளை கற்ற ஒழுக்கம் மிகுந்த இஸ்லாமியர்கள் வரலாறு முழுவதும் இலங்கை சமூகத்தின் பிற இனங்கள் மற்றும் மதங்களுடன் ஒருவருக்கொருவர் மிகுந்த நட்புடன் செயற்பட்டுள்ளனர். இந்த நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தாமல் முன்னோக்கி செல்ல முஸ்லிம் மக்களுக்குள்ள அவசியத்தை ஒரு அரசாங்கமாக நாம் புரிந்து கொண்டுள்ளோம் என்பதனையும் இன்று போன்றதொரு தினத்தில் நினைவுபடுத்த வேண்டும். உலகளாவிய ரீதியில் பரவி வரும் கோவிட் தொற்று நிலைமை காரணமாக கடந்த ஆண்டு போன்றே இந்த வருடமும் ஈதுல் ஃபித்ர் சடங்குகளை பாரிய அளவிலான பண்டிகையாக கொண்டாட முடியாத போதிலும் இது சார்ந்த மத சடங்குகளை சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன். நோன்பு காலத்தில் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய வழிபாட்டிற்காக பள்ளி வாசல்களுக்கு செல்லாது தமது வீடுகளில் இருந்தவாறு சமய சடங்குகளை மேற்கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்ட அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இன்றைய ஈதுல் ஃபித்ர் திருநாள் இறை ஆசீர்வாதத்துடனான நோய் அச்சமற்ற அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சிறந்த நாளாக அமைய பிரார்த்திக்கின்றேன். நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையானது அடுத்து வரும் ஒரு சில நாட்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் ஆறுகளின் இரு மருங்கிலும் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக களுகங்கை மற்றும் ஜின்கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இதற்கமைய இவ்விரு கங்கைகளையும் அண்மைத்துள்ள தாழ்நில பகுதி மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. நேற்றிரவு நாட்டின் பல பகுதிகளிலும் 200 மில்லிமீட்டருக்கும் கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. தென்மேற்கு அரபுக்கடல் பரப்பில் காணப்படுகின்ற தாளமுக்கம் காரணமாக தொடர்ந்தும் காற்றுடன் பலத்த மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடு பூராகவும் காற்றின் வேகம் இடைக்கிடையே 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட கிலோமீட்டர்களாக காணப்படும். இடிமின்னல் தாக்கங்கள் குறித்து மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். கடந்த 24 மணி நேரத்தில் 273.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி தெஹியோவிட்ட பகுதியில் பதிவாகியுள்ளது. அவிசாவெல்ல, வரக்காப்பொல, வத்துப்பிட்டிவல, அக்குரேஸ் ஆகிய பகுதிகளிலும் 200 மில்லிமீட்டரை தாண்டி மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொரோனா 3ஆம் அலையின் அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நேற்று எமது நாட்டில் 2500க்கும் கூடுதலான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். இதேவேளை 24 மரணங்களும் சம்பவித்துள்ளன. எமது நாட்டின் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,35,796 ஆகும். 1,08,802 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். மேலும் 28,371 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுகின்றனர். மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 892 ஆகும். கடந்த 24 மணி நேரத்தில் 26,648 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போதைய கொரோனா பரவலுக்கு மத்தியில் சிறு பிள்ளைகளை வெளியே அழைத்து செல்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு சுகாதார பிரிவு வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொலனறுவை மாவட்டத்தில் இதுவரை 685 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். PCR பரிசோதனைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கென 2 PCR கருவிகள் பொலனறுவை பொது வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டன. மாவட்ட செயலாளர் WA தர்மசிறியின் தலையீட்டுடன் இந்த பகுதி வர்த்தக சமூகத்தின் பங்களிப்புடன் இவை வழங்கப்பட்டன. வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்குமாறு வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் சுகாதார பிரிவு அதிகாரிகளுக்கு ஆலோசனை விடுத்துள்ளார். சுகாதார ஆலோசனைகளை மீறி செயற்படும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த போலீசாரும் சுகாதார பிரிவும் நடவடிக்கை எடுத்துள்ளன. நிறுவனங்கள் தொடர்ந்தும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. மாரவில பகுதியில் தெங்கு சார்ந்த ஏற்றுமதி கைத்தொழிற்சாலையில் சுகாதார ஆலோசனையை மீறி செயற்பட்ட 200 ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 மாவட்டங்களின் பல பகுதிகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கிரான்குளம் போலீஸ் அதிகார பிரிவின் 150 ஸ்ரீ கிராம சேவகர் பிரிவின் மாஞ்சோலை, டெவின்மில் மாவத்தை, வேலாப்பொடி வீதி, கண்ணகியம்மன் கோவில் வீதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் அக்கிராம சேவகர் பிரிவின் லேக் மாவத்தை, பித்தானிய பகுதி, அபுஹாமி மாவத்தை ஆகிய கரையோர பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் அதிகார பிரிவின் கிண்ணியா 226D, பெரிய கிண்ணியா 225B, குட்டிக்கராட்சி 226A, அகுத்தர் நகர் மற்றும் பெரியமலை 226 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும்
பிரிவுகளும் புதிதாக தனிமைப்படுத்தப்பட்டன. மலிந்துறை ரஹ்மானியா நகர், சின்ன கிண்ணியா, மாஞ்சோலை, கட்டையாறு, குறிஞ்சான்கேணி, முனாச்சேனை ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டன. அத்துடன் கிரியுள்ள போலீஸ் அதிகார பிரிவின் ஹமன்கல்ல, நாரங்குட வடக்கு மற்றும் தெற்கு, பட்டப்பொத்தெல்ல, மல்கமுவ, தொடம்பொத்த மற்றும் நாரங்கமுவ ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் வத்தேகெதர, கட்டுகாம்போல, கவுடுமுன்ன, ஹமனாகுட, வெத்தாவ, மும்மான, மாகரகம, பகல மெத்தே போல, இகல மெத்தே போல ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டன. கோதுருவாவல, மாஹிங்கமுவ, சியம்பலாவலான, போபிட்டிய, இகல லப்பல, பகல லப்பல, மத்தேகம மற்றும் வெள்ளாவ ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டன. இதேவேளை மேலும் 2 மாவட்டங்களின் ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகளை தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டது. இது எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பின்னர் அமுலாகும் என சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. இதற்கமைய திருகோணமலை உப்புவழி ஆந்தான்குளம் கிராம சேவகர் பிரிவின் சுபத்ர மாவத்தை, சீன துறைமுகம் கச்சத்திக்குடா கிராம சேவகர் பிரிவின் விஜய மாவத்தை இதற்கமைய விடுவிக்கப்படுகின்றன. தொடங்குட போலீஸ் அதிகார பிரிவின் போம்புவல பிரிவு 728 சி பகுதி, போம்புவல வடமத்தி 728 பி, தென்மேற்கு 728 டி ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும், போம்புவல தென்மத்தி 728, போம்புவல தென்கிழக்கு 728 இ, போம்புவல வடமேல் 728 ஏ ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் இவ்வாறு எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளன. கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் பணிகள் வெற்றிகரமாக நாடு பூராகவும் இடம்பெறுகின்றன. தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் அஸ்ட்ராசெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸானது 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2,41,521 பேருக்கு இரண்டாவது டோஸானது வழங்கப்பட்டது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 2,14,882 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 2,435 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 14,673 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. ஊடகவியலாளர்களுக்கென தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஸ்ரீ ஜாவர்தனபுர வைத்தியசாலையில் வெற்றிகரமாக இடம்பெறுகின்றன. பல ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இங்கு தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். பொரலெஸ்கமுவ சுகாதார அதிகார பிரிவிலும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இந்த பணிகள் தொடர்ந்து இடம்பெறும் என பொரலெஸ்கமுவ சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் இனோகா லியனகே தெரிவித்துள்ளார். களுத்துறை பிரதேசத்திலும் அரசு நிறுவன ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் நேற்று வெற்றிகரமாக இடம்பெற்றன. சுமார் 700 பேருக்கு இதன் தடுப்பூசி வழங்கப்பட்டதாக களுத்துறை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகம் தெரிவிக்கிறது. இதேவேளை களுத்துறையில் கொரோனா தொற்றாளர்கள் அதிக அளவில் இனங்காணப்பட்ட சேருப்பிட்ட சுகாதார வைத்திய பிரிவின் 3 கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீ சுனந்தாராம விகாரை வளாகத்தில் 600க்கும் கூடுதலானோருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். தடுப்பூசி வழங்கும் பணியை செயற்திறனுடன் மேற்கொள்ளும் நோக்கில் ராணுவத்தின் தலைமையிலும் தடுப்பூசிகள் நேற்று வழங்கப்பட்டன. ராணுவ தளபதியின் வழிகாட்டலில் ராணுவ வைத்திய படையணியினதும் ஏனைய உறுப்பினர்களினதும் பங்களிப்பு இதற்கென வழங்கப்பட்டது. பத்திரமுள்ள மயூரபாத பிரிவினாவில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற முன்னர் மாணவர்களுக்கு இனவாத வகுப்புகளை நடாத்திய மூதூர் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டிருக்கின்ற சந்தேக நபர் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கு மேலதிகமாக சஹ்ரான் ஹாஷிமின் கீழ் இனவாதம் மற்றும் பயிற்சிகளை பெற்ற மேலும் 3 சிறை வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பயங்கரவாத ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவர்களில் ஒருவர் 27 வயதுடைய கம்பளை பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர். இவர் மாவனல்ல புத்தர் சிலை உடைப்பு சம்பவம் தொடர்பில் சிறை வைக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் பயிற்சி தொடர்பாக பலியான தகவல்கள் கிடைத்ததால் இவர் கீகாலை சிறைச்சாலையிலிருந்து மீண்டும் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். காத்தான்குடி பகுதியில் மற்றொரு நபர் புலனறுவை சிறைச்சாலையிலிருந்து இவ்வாறு மீண்டும் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். இவர்கள் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளனர். ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත යටතේ රඳවා තබාගෙන ප්‍රශ්න කිරීමට නියමිතව තිබෙනවා. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.